தெய்வத்தோடு உறவு இல்லாத வாழ்விலே அதையெல்லாம் அவர்களால் கீழ்ப்படிந்து பூரணத்துக்குள் வாழ முடியாது. ஆவியின் பிரமாணத்தை நோக்குங்கள், அவரை அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பியுங்கள். எங்கள் நேசிக்கின்ற எங்கள் பல்லவர் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே ஆராதனைக்கு பாத்திரராய் எழுந்தருளி இந்த காலை வேளையில் எங்களோடு அசைவாட வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை அபிஷேகத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். உடைய நாம மகிமைக்கு எதுவாய் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இயேசுவே நடைபெற நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வின் ஆவியல் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி எல்லா மனுஷீக சிந்தைகளையும் எங்களை விட்டு அகற்றி தகப்பனே ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய சமூகத்திலே வந்து அமரவும் உற்சாகமாக உம்மை பாடவும் உம்மை போற்றவும் உம்மை துதிக்கவும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஏற்ற பலனையும் கிருபையும் அதீதமாக எங்களுக்கு தந்து இந்த காலை வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் மாற்றி இந்த வேளையில எங்களை தகப்பனே ஆண்டவரே இயேசுவே உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய திவ்ய கரங்களுக்குள்ளாய் இந்த காலை வேளை ஆராதனை முழுவதையும் உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே, ஆமென். நாம் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 105 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்விடம் தொடுதிடுவோம் என்றான அந்த பாடலை உன்னத தேவனாய் நம் மத்தியில் வாசம் செய்கிறதான அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், ஞானமுள்ள தேவன், அவருடைய மகத்துவத்தை நிறைந்தவர்களாய் பரிசுத்த தேவனை நாம் இந்த காலை வேளையிலே அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம்.
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனும் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவே நிறத்து நீரே சத்திய தேவன் நீரே. கழுவே நிறத்து நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனும் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனும் இயேசுவை பணிந்து தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 708. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 708 இயேசுராஜன் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் என்றான அந்த பாடலை நம்மளை கூப்பிடுகிறான். வேலையெல்லாம் நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவாக்கி மனதுருக்கம் நிறைந்தவராய் இரக்கம் பாராட்டி நம்மளை வழிநடத்துகிறான் அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார் என்றான். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் இந்த பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலை
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடி வா என் மகனே. உன் நினைவாயிருக்கின்றார், ஓடி வா என் மகளே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ அன்பிலே ஒரு மனிதன், ஒரு விசுவாசி வளர வளர அவன் பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து கொண்டு செல்லுவான். அந்த தெய்வ அன்பிலே ஒருவருடைய வாழ்வு குறைவுபட பாவம் அவனை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த தெய்வ அன்பே இல்லாதவருடைய வாழ்விலே பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமையருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் என்றால் என்ன? ஏன் பாவத்திற்கு சம்பளம் மரணம்? பாவம் என்று சொல்லும் பொழுது நாம் இதை சொல்லுவோம், களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அப்படி இதுகளைத்தான் நாம் சொல்லுவோம். ஒரு இந்தியாவில் இருக்கும் பொழுது நம்ம சபையில் உள்ள ஒரு வாலிப சகோதரன், ஒரு கத்தோலிக்க மதத்தில் உள்ள ஒரு சிறுவன், அவன் முதல் நன்மை கொடுத்தார்கள். முதல் நன்மை பெற்ற அந்த சிறுவன் வரும்பொழுது அந்த சபையில் உள்ள அந்த வாலிபன், முதல் நன்மை எடுத்திருக்கின்றாய், உனக்கு பாவம் என்றால் என்னென்று தெரியுமா என்று கேட்கும் பொழுது, ஓ தெரியும் என்றால், என்ன பாவம் என்றால் பள்ளி அடிக்கக்கூடாது, ஓனான் அடிக்கக்கூடாது, நாய்களுக்கு கல்லெறியக்கூடாது, அப்போ இப்படி என்று சொன்னான். சொல்லுவதற்கு அந்த வாலிப சோரன் அவருடைய தலையிலே ஒரு அடி அடித்து, இதா பாவம் என்று அடிக்கும் பொழுது அவன் கெட்ட வார்த்தை தூஷணம் சொன்னான். சொல்லும் பொழுது சொன்னான், இதான்டா பாவம் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு போகிறான். பாவம் என்றால் என்னென்றே தெரியாமல் பாவத்திற்கு வேறு எதிரும் வர விளக்கணம் கொடுக்கின்ற அந்த சிறு பிள்ளைகள், அது அவர்களுடைய அறியாமை அல்ல, அது அவர்களை நடத்தவர்களுடைய மதியீனமான காரியங்கள். அவ்வாறு பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால், முதலாவது பாவம் என்றால் என்ன என்பதை நாம் அங்கே சிந்திக்க வேண்டும். மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொண்டு, மரணம் என்றால் சாகிற, இந்த சரீரத்திலே சாவதல்ல, அவன் அந்த தெய்வத்தோடு கொண்டுள்ள அந்த உறவை இழப்பது தான் மரணம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது அந்த தெய்வத்தோடு உள்ள உறவை இழந்தார்கள். ஏதேனை விட்டு கர்த்தர் அவர்களை துரத்தி விட்டார். அங்கே அவர் மனுஷன் தேவனோடு அவன் தோட்டத்திலே உலாவி குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு கொண்டுள்ள அந்த ஐக்கியம், அந்த உறவு அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. அங்கே அவனுக்கு ஒரு மரணம் வந்துவிட்டது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை எப்படி யார் சிந்திக்க முடியும், உணர முடியும்? அந்த உறவை, தேவனோடு தங்களுக்கு ஒரு உறவு எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சகோதர சகோதரிகள், ஒருவரோடு நாம் முன்ன பின்ன தெரியாத ஒருவரோடு, இல்லாவிட்டால் நமக்கு பாடசாலையிலே படிக்கும் பொழுது அநேக பிள்ளைகளோடு படிக்கின்றோம், வேலை ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது அநேக மனிதர்களை நாம் பார்க்கின்றோம், முகம் தெரியாதவர்கள், இனம் தெரியாதவர்கள், அவர்களெல்லாம் வேலை ஸ்தலங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஏதாவது வெளியிடங்கள் செல்லும் பொழுது யாரோடையாவது நாம் பழக்கம் வைக்கின்றோம், அதாவது ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுகின்றோம். அந்த உறவு உண்டாவதற்கு என்ன காரணம்? பிரதானமான காரணம் எது? எப்படி, எதன் மூலமாய் ஒருவரோடு நமக்கு நல்ல ஒரு உறவு இல்லாவிட்டால் நல்ல ஒரு ஐக்கியம் உருவாகின்றது? எதன் மூலமாய்? அவர்களை நாம் சந்திக்கின்றோம், சிலருடன் பேசுகின்றோம், பேசிவிட்டு வந்து போய்விடுகின்றோம். போவதோடு அவர்களை நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் சிலருடன் பேசிய ஒரு உறவைக்கும் அவர்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம். திரும்ப அவர்களோடு ஒரு உறவை நாம் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்கு என்ன காரணம்? அப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுது அங்கே என்ன உருவாகின்றது?
அன்பு. அன்பிலே தான் உறவு வருகின்றது. நாம் ஒரு வாலிப பிராயத்திலே இருக்கும் பொழுது அப்படியெல்லாம் அங்கே வாழ்கின்றார்கள். திருமணம் என்று வரும் பொழுது அவர்கள் கணவன் மனைவியாய் இணைந்து வாழுகின்ற அந்த உறவுங்கிறது வரும் பொழுது அங்கே ஒரு அன்பு உருவாகின்றது. பிள்ளைகள் பிறக்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலே ஒரு அன்பு நிமித்தம்தான் அந்த உறவு கட்டப்படுகின்றது. அன்பு இல்லாத மனுஷன்தான் மனைவியை விட்டு வேறு இன்னொரு இரண்டாவது திருமணத்தை போய் செய்வான். இல்லாவிட்டால் கணவனை விட்டுவிட்டு அவளை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டாவது திருமணம் செய்பவர்கள், விவாகரத்து கொடுப்பவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன காரணம் என்றால் அந்த அன்பு இல்லாமல் போகும்பொழுதுதான் உறவுகள் பிரிக்கப்படுகின்றது. பிள்ளைகள் பெற்றோருக்கிடையில் உள்ள உறவுகள் கூட அந்த அன்பு இல்லாமல் போகும்பொழுதுதான் பெற்றோரை பார்த்த பிள்ளைகள் நீங்கள்லாம் தேவையில்லை, உங்களுடைய உறவெல்லாம் தேவையில்லை என்று அவ்வாறு போவதற்கெல்லாம் அந்த அன்பு பிரிக்கப்படும் பொழுதுதான் உறவுகளிலே பாதிப்பு உண்டாகின்றது. அதே போலதான் தெய்வத்தோடு ஒரு மனுஷன் அந்த உறவில் இருப்பதற்கு பிரதானம் அன்பு தான் தெய்வத்தோடு ஒரு மனுஷனை உறவு கொள்ள வைக்க முடியும். அன்பு இல்லாமல் நீங்கள் யாரும் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. எப்படித்தான் ஒரு கணவன் மனைவியாய் குடும்பத்திலே வாழ்ந்தாலும் அன்பு இல்லை என்றால் மனைவியை அவனால் நேசிக்க முடியாது. ஏதோ கடமைக்கு திருமணம் செய்து விட்டோம், இல்லாவிட்டால் பிள்ளைகள் பெற்றோருக்கிடையிலே அன்பு இல்லை என்றால் ஏதோ பிள்ளைகளை பெற்று விட்டோம், அவர்களை கடமைக்கு வளர்க்க வேண்டியது கடமை, அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது கடமை என்று கடமைக்காக ஒன்றை செய்து கொண்டு போவது, கடமைக்காக மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது, கடமைக்காக கணவனுக்கு செய்ய வேண்டிய பகுதிகளை செய்வது, அது கடமைக்கு அன்பு தேவையில்லை. சம்பளத்துக்கு வேலை செய்கின்றவர்களுக்கு அது கடமை, அவர்கள் அதை அன்பு கூர்ந்து அதை செய்வதில்லை. ஆனால் சில வேலைகளை அன்பு கூர்ந்து செய்வார்கள். அந்த அன்பு எதற்கப்பட தியாகம் பண்ணி செய்வார்கள். தங்களை ஒரு வைத்தியராக இருக்கலாம், வைத்தியர் சம்பளத்துக்கு வேலை செய்கின்றால் அவர் கடமைக்கு அந்த நேரத்துக்கு வந்து அதை பார்த்து விட்டு போவார். அதையே ஒரு தியாகமாய் செய்பவர்கள் என்ன செய்வார்கள், அதையெல்லாம் தாண்டி தங்களை அதுக்குள்ளே ஈடுபடுத்தி கொண்டு செய்வார்கள். அன்பிலே தான் தியாகம் இருக்கின்றது. ஆகையால் தெய்வத்தை ஒரு மனிதன் அன்பு கூர்ந்து வாழ வேண்டுமா என்றால் அவன் தன்னை முதலாவது தியாகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஒரே புறான குமாரனை நமக்கு தியாகம் செய்துதான் நம்மை அன்பு கொண்டார். ஆகையாலே தான் அவருடைய அன்பு என்றென்றைக்கு மாறாத அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பிலே தான் நம்மை அந்த உறவை நமக்குள்ளே கட்டி எழுப்பினார். அவ்வாறு பகுதியிலே நாம் தேவனை அன்பு கூறுகின்ற அந்த வாழ்விலே தான் உறவு கட்டப்படுகின்றது. தேவனோடு நமக்கு ஒரு உறவு வளருகின்றது. தெய்வத்தோடு இந்த உறவை யாருடைய வாழ்க்கையில் இந்த உறவு பிரிக்கப்படுகின்றதோ அதுதான் மரணம். மற்றபடி சாவதல்ல, இந்த சரீரத்திலே மரிப்பதல்ல. இந்த பூமியிலே அவன் நடமாடும் சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள், நடமாடும் பிணம் என்று சொல்லுவார்கள், நடமாடும் சவக்குழி என்று சொல்லுவார்கள் சிலரை பார்த்து. அவர்கள் யார் என்றால் எல்லாவற்றையும் அந்த இழந்த மனுஷனைத்தான் அப்பாறு நடமாடும் சவக்குழி, நடமாடும் பிணம் என்று சொல்லுவார்கள். தெய்வத்தோடு அந்த உறவு இல்லை என்றால் அவன் மரித்து விட்டான். அதான் காரியம். தெய்வத்தை அவனால் பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, அவருடைய ஆறுதலை பெற முடியாது, அவருடைய அன்பை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது, அவருடைய பரிசுத்தத்தை பெற முடியாது, அவரோடு ஒன்றித்து வாழ முடியாது, அவருடைய நடத்துதலை பெற முடியாது. ஏனென்றால் அந்த உறவு இல்லை. ஆகையாலே தான் அதற்கு பேர் தான் மரணம். இந்த மரணம் எதன் மூலம் வருகிறது என்றால் பாவம் அதை உருவாக்குகின்றது. அப்படி என்றால் இந்த உறவை ஒருவன் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும், தெய்வத்தை அன்பு கூறுகிற மனுஷனாக அவன் இருக்க வேண்டும். அந்த அன்பிலே தான் இந்த உறவு பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும். அவன் தேவனை அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அங்கு நல்ல உறவு இருக்காது. குடும்பத்திலே பாருங்கள், சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி, ஒரு மனைவியை சரியாய் அன்பு கூறாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் இல்லாவிட்டால் கணவனை சரியாக அன்பு கூர்ந்து, இல்லாவிட்டால் பிள்ளைகளை சரியாக பெற்றோர் அன்பு கூறாமல், பிள்ளைகள் பெற்றோரை சரியாய் அன்பு கூறாமல் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய உறவு
நல்ல உறவாக இருக்குமா, இல்லாவிட்டால் ஆரோக்கியம் இல்லாத உறவாக இருக்குமா? சொல்லுங்கள். ஆரோக்கியம் இல்லாத உறவு தான் அது. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாத உறவு. அங்கு மகிழ்ச்சி இருக்காது, அங்கு சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் எல்லாமே ஒரு விரக்தியான ஒரு வாழ்வை போல, ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவு. சிலர் வீட்டிலே இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். சிலர் வீட்டிலே இருக்க விரும்பாமல் அவள் கிடைக்கிற நேரமெல்லாம் அப்படியே வெளியிலே அந்த மனுஷரோடு இந்த மனுஷரோடு எல்லாம் நேரத்தை எப்படியெல்லாம் செலவழிக்க முடியுமோ இப்படியெல்லாம் முடித்து விட்டு ராத்திரி நேரத்திலே வந்து வீட்டிலே வருவார்கள், தூங்குவார்கள். அங்கு பிள்ளைகளோடு இருப்பதற்கோ மனைவியோடு அந்த வீட்டில் இருப்பதற்கோ எல்லாம் அந்த விருப்பம், அந்த ஆசை இல்லாவிட்டால் கணவனோடு இருப்பதற்கு அப்படிப்பட்ட ஆசை, அந்த உறவுகள் எல்லாம் பாதிப்பு உருவாவதற்கு காரணம் அன்பு அங்கே ஏதோ ஒரு விதத்திலே அது குறைபட்டிருக்கின்றது. ஆகையாலே தான் அங்கே அந்த குடும்பத்திலே அவ்வாறான உறவுகள் கூட பாதிக்கப்படுகின்றது. இந்த ஒரு ஜீவியத்தை போன்றுதான் தெய்வத்தினுடைய அந்த அன்பை இழக்கின்ற அந்த வாழ்வு, அந்த உறவு பாதிக்கப்படுகின்றது. அந்த பாதிப்பைத்தான் என்ன சொல்லுகிறார் என்றால் பாவம். பாவம் தான் அதை கொண்டு வருகிறது. பாவம் என்றால் என்ன என்று கேட்டால் இப்பொழுது எதை சொல்ல முடியும்? அது செய்தால் பாவம், இதை செய்தால் பாவம், இச்சித்தால் பாவம், இப்படி சொல்ல முடியுமா? அவ்வாறு சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் தெய்வத்தோடு கொண்டுள்ள உறவை ஒரு மனிதன் இழப்பதை பாவம். அந்த உறவை இழப்பதற்கு எது காரணமாக இருந்தாலும் அது பாவம். அது ஒருவேளை தேவனை விட தன்னுடைய மனைவியை அதிகமாய் நேசிப்பதாக இருக்கலாம், தேவனை விட தன்னுடைய கணவனை அதிகமாய் நேசிப்பதாக இருக்கலாம், தெய்வத்தை விட பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பதாக இருக்கலாம், பணத்தை அதிகமாய் நேசிப்பதாக இருக்கலாம், பொருளை அதிகமாய் நேசிப்பதாக இருக்கலாம், நம்மையே நாம் அதிகமாய் நேசிப்பதாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் என்னை காட்டிலும் அதிகமாக ஒருவன் மனைவியோ கணவனோ பிள்ளைகளையோ தனக்குண்டான இல்லையுமோ நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். அந்த நேசத்தை கூட, அந்த முதலிடத்தை கூட தேவனுக்கு வைக்காமல், மற்றபடி நாம் எல்லாம் சரியாய் தேவனுடைய காரியங்களை ஜெபிக்கின்றோம், வேதம் வாசிக்கின்றோம், சபைக்கு வருகின்றோம், சில பாவங்களை விட்டு விலகுகின்றோம், சில காரியங்களை சரியாய் செய்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். அந்த நேசத்தை கூட முதல் தரமாய் வைக்கவில்லை என்று சொன்னால் அவன் கூட அந்த உறவிலே ஒரு பாதிப்பு உண்டாகின்றால் அது கூட பாவம்தான். அன்பு கூற வேண்டும், பெற்றோரை அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னவர், அதே நேரத்திலே என்னை காட்டிலும் அதிகமாய் நீ அன்பு கூறுவாயாக இருந்தால், அதாவது என்னுடைய ஸ்தானத்தை இழந்து நீ எதையாவது அதிகமாக யாரிடத்திலாவது நேசம் கொண்டால் அது உறவை பாதிக்கும், அது மரணம். அந்த மரணத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பாவம் என்றால் என்ன என்று சொல்ல போனால் அதற்கு எதை சொல்ல முடியும்? இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே அவ்வப்போது நாம் அந்த தெய்வத்தை முதலிடமாய் கொண்டு வாழுகின்ற அந்த அன்பிலே எங்கெங்கெல்லாம் குறைவுபடும்போது அங்கெல்லாம் அதனுடைய உறவுகள் பாதிக்கப்படுகின்றது. ஆகையால் பாவம் என்று வரும் பொழுது பாவத்தை எப்படி நாம் பார்க்கின்றோம்? சிலர் இவ்வாறு பாவத்தை பெற்றோருக்கு எதிராய் பாவம் செய்து விடக்கூடாது. பாவம் செய்தால் என்னுடைய பெற்றோர்கள் பார்த்து விடுவார்கள், பாவம் செய்தால் என்னுடைய மனைவி பார்த்து விடுவார், பாவம் செய்தால் என்னுடைய கணவன் பார்த்து விடுவார், பாவம் செய்தால் சபை மூப்பர் பார்த்து விடுவார், விசுவாசிகள் பார்த்து விடுவார்கள், பாவம் செய்தால் பார்த்து விடுவார்கள் என்பதற்காக பாவம் செய்யாமல் இருப்பார்கள். யாருக்கு முன்பாக? அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும் வரைக்கும் தான் அப்படி இருப்பார். அவர்களை விட்டு அவர்கள் ஏதாவது எங்கேயாவது விளையாட்டுக்கு போய்விட்டால், இல்லாவிட்டால் எங்கேயாவது டூருக்கு போய்விட்டால், இல்லாவிட்டால் எங்கேயாவது தனியான ஒரு இடத்திற்கு சுற்றுலாவுக்கு போய்விட்டால், இல்லாவிட்டால் எங்கேயாவது தனியான ஒரு இடத்துக்கு யாரையாவது சந்திக்க போய்விட்டால் அங்கு பாவம் செய்வார்கள். ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் யாருக்கு எதிராக செய்யக்கூடாது? அம்மாவுக்கு எதிராக செய்யக்கூடாது, அப்பாவுக்கு எதிராக செய்யக்கூடாது, கணவன் மனைவிக்கு எதிராய், மூப்பர்களுக்கு எதிராய், விசுவாசிகளுக்கு எதிராய் செய்யக்கூடாது. அவர்கள் இல்லை என்றால் செய்யலாம். இந்த வாழ்விலே கூட பாவத்தை இப்படியும் எடுத்துக்கொண்டு அதை செய்யாமல் இருக்கின்ற வாழ்விலே அர்த்தம் இல்லை.
அவர்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க முடியாது. அதையாலே தான் அங்கே பார்க்கின்றோம் நியாய பிரமாணம். நீங்கள் கீழே 7ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதிகளை வாசித்து கண்டு போனால் தெரியும். நியாய பிரமாணம் வந்த பொழுதுதான் பாவம் எண்ணப்பட்டது. இச்சிக்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், இந்த கற்பனைகள் எல்லாம் வந்த பொழுதுதான் பாவம் உயிர் கொண்டது. அதுவரைக்கும் பாவம் செத்ததாகவே இருந்தது. பாவத்தை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய அளவுக்கு அங்கு கற்பனை இல்லை. ஆதாமில் தொடங்கி மோசே இருக்கிற காலம் வரைக்கும் ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோப்பா இருக்கலாம், எல்லாரும் என்ன செய்தார்கள் பாருங்கள். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். தன்னுடைய தகப்பன் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி நான் தான் ஏசாண்டு பொய் சொல்லி ஏமாற்றி, தாய் அதற்கு உடந்தையா, ரெபேக்கா அதற்கு உடந்தையா இருக்க, நீ அப்பாவுக்கு போய் நீ ஏசாவை போல் நடி, உன்னுடைய அண்ணனை போல நடித்த ஆசீர்வாதத்தை வேண்டி அவர் கண் தெரியாதானே, உன்னை அடையாளம் காண மாட்டார், அதுக்காக இந்த ஆட்டுத்தோல் ரோமத்தை உன்னுடைய கையிலே உடம்பிலே போடு, ஏசாவை போல உன்னை மாற்றிக்கொண்டு போ. ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றார். ஏசா கண் தெரியாது, ஆகையால் அவரை தொட்டு பார்த்து ஏசாவினுடைய உடல் இது ஏசாவினுடைய ரூமம் என்றெல்லாம் அங்கே பார்த்து யாக்கோப்புடைய குரலை போல் இருக்கிறதே என்று கண் தெரியாத மனுஷன் என்ன செய்வான்? அவன் நான் தான் அப்பா ஏசா என்று சொல்லும் பொழுது யாக்கோப்பை ஈசாக்கு ஆசீர்வதித்து விட்டார். அவ்வாறு பாருங்கள், அவ்வாறு ஏமாற்றினர். அந்த பார்வோனிடத்திலே பார்வோன் இங்கே சாராளை அவளை கொண்டு அரண்மனை கொண்டு போகும்போது இவள் யார் என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்ல, இவள் என்னுடைய சகோதரி, மனைவி, ஆபிரகாமுட மனைவி தான் சாராள், ஆனால் இவள் என்னுடைய சகோதரி. ஏன் மனைவி என்றால் இவனை ஆபிரகாமை கொன்றுவிட்டு சாராளை அவர் கொண்டு போய் பார்வோன் தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு விடுவான், ஆகையால் தன்னுடைய உயிர் போய்விடும் என்று அந்த ஆபிரகாம் பயந்து என்னுடைய சகோதரி என்றார். அந்த காலத்திலே பாருங்கள், இவ்வாறெல்லாம் அந்த காரியங்கள் இவ்வாறெல்லாம் அங்கே இருந்தாலும் பாவம் எண்ணப்படாமல் போயிற்று. அதையெல்லாம் வேதம் பாவமாக சுட்டிக்காட்டி பேசப்படவில்லை. புதிய ஏற்பாட்டிலே அதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசுகிற ஏதாவது ஒரு இடத்தை பார்த்துருக்கிறீர்களா? ஆபிரகாம் இவள் சரி யாக்கோப் இப்படி ஏமாற்றினார் என்றெல்லாம் அவ்வாறு இருக்கின்றதா? அவ்வாறெல்லாம் இல்லை. ஏனென்றால் அங்கு பாவம் செத்ததாக இருந்தது, கற்பனை இல்லை. கற்பனை இருந்தால்தான் இப்படி பொய் சொல்லக்கூடாதுங்கும் பொழுது நீ ஏன் இப்படி உன் சகோதரனுடைய ஒன்றையும் இச்சியாது இருப்பாயாக, உடைமைகளை இச்சியாது இருப்பாயாக என்றால் யாக்கோப்பு பாவம் செய்தான். நியாயப்பிரமாணத்தை யாக்கோப்பு மீறினால் பாவம் செய்யக்கூடிய காரியம். அந்த நோவா திராட்சை ரசத்தை அத்தியமாய் கொடுத்து வெறியிலே கிடந்தார். இதெல்லாம் நீதிமான்கள், இவர்கள் எல்லாம் தெய்வம் நீதிமான்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் பாவம் உயிர் கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் வந்த பொழுதுதான் பாவத்துக்கு உயிர் வந்தது. செத்து கிடந்த பாவம் எல்லாம் உயிர் பெற ஆரம்பித்தது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 7ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், பாவம் கற்பனையினாலே உயிர் கொண்டது. இவ்வாறெல்லாம் உயிர் கொண்ட பிற்பாடுதான் இந்த நியாய பிரமாணம் என்பது என்னென்றால் நியாயம் செய்கின்ற பிரமாணம். இதை நீ செய்யவில்லை என்றால் உனக்கு இப்படி தண்டனை கிடைக்கும், இதுக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்கு இப்படி ஆக்கினை வரும். அதான் நியாயப்பிரமாணம். இப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பாவம் செய்யாமல் மக்களை வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை தெய்வம் அங்கே கொடுத்தார். அவர்கள் அடங்கி வாழ வேண்டும் என்று கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மோசேக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருந்தார்கள், மூப்பர்களுக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருந்தார்கள், ஜனங்களுக்கு பயந்து பாவம் செய்யாமல் இருந்தார்கள். ஏன்? தங்களுக்கு தண்டனை கிடைத்து விடும், ஆக்கினை தீர்ப்பு வந்துவிடும் என்று அவர்கள் அவ்வாறு பாவம் செய்யாமல் இருந்தார்கள். அவர்கள் பாவத்தை எப்படி பார்க்கவில்லை என்றால் தெய்வத்தோடு கொண்டுள்ள உறவை தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அது இல்லாமல் செய்துவிடும் என்று அவர்கள் அவ்வாறு பாவத்தை அப்படி பார்க்கவில்லை. அவர்களுக்கு முன்பாக தாங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று அவர் பார்த்தார்கள். ஆகையால் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறவில்லை. ஆகையாலே தான் அவ்வாறான காரியத்தை போலதான் இன்றைக்கும் அவர்கள் பார்க்கக்கூடாது, இவர்கள் பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராய் பாவம் செய்யக்கூடாது, பெற்றோருக்கு எதிராய் பாவம் செய்யக்கூடாது,
என்று இப்படியெல்லாம் சபைக்கு எதிராய் பாவம் செய்துவிடக்கூடாது என்று பாவத்தை யாருக்கு முன்பாக செய்யக்கூடாதென்று நாம் நினைக்கின்றோம். அதனாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் மாற முடியுமா? முடியாது. உண்மையாய் மெய்யாய் அவ்வாறு இருப்பவர்கள் தனிமையான ஒரு இடத்துக்கு போகும் பொழுது பாவம் செய்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்கின்றார்கள், கணவன் பாவம் செய்கின்றார், மனைவி பாவம் செய்கின்றார். வீட்டிலே யாரும் இல்லை என்றால் அங்கே ஃபோனை வைத்துக்கொண்டு அந்த ஃபோனிலே பாவமான காரியங்களை, பாவமான காட்சிகளை, பாவமான காரியத்துக்குரிய காரியங்களை எல்லாம் அவர்கள் தனிமையிலே இருந்து கொண்டு பார்க்க முடிகின்றது. பாவம் யாருக்கு எதிராய் செய்யக்கூடாது? மனைவி, கணவன், பெற்றோர், விசுவாசிகள். பாவம் யாருக்கு எதிராக செய்யக்கூடாது? தெய்வத்திற்கு. ஏன்? தெய்வம் தோடு கொண்டுள்ள அந்த உறவை நான் இழக்கின்றேனே. நான் தனிமையாக இருக்கும் பொழுதும் அதை இழக்க முடியும், ஏனையவர்களோடு இருக்கும் பொழுதும் அதை இழக்க முடியும். நான் இங்கிருந்து கொழும்புக்கு சென்றாலும் அங்கே நான் இழக்க முடியும். அங்கெல்லாம் இந்த உறவை, அதை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் என்ன செய்வான்? அவன் பாவம் செய்யாமல் வாழுவான். அந்த பாவம் செய்யாமல் வாழுகின்ற அந்த வாழ்வினுடைய பிரதானமான காரியம்தான் இங்கே சொல்லப்படுவதை போல இந்த நியாய பிரமாணம் இப்படியெல்லாம் உங்களுக்கு பாவம் செய்யாமல் வாழ வைக்க முடியாது. இன்னொரு பிரமாணத்தை அவர் சொல்லுகின்றார். 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், இந்த நியாய பிரமாணம் எல்லாம் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அப்படி நடக்காது, இப்படி நடக்காது என்று சிறுபிள்ளைகளுக்கு சொல்லுவதை போல விசுவாசிகளுக்கும் அப்படி செய்யார்கள், இப்படி செய்யார்கள், அப்படி நடக்காதீர்கள், இப்படி பேசாதீர்கள், இப்படியெல்லாம் உடை உடுத்தாதீர்கள், இப்படியெல்லாம் இடத்துக்கு போகாதீர்கள் என்று இவ்வாறெல்லாம் ஒரு பிரமாணத்தை போல சொல்லிக்கண்டே இருக்கும் பொழுது அந்த லேவியராமம் தொடங்கி அந்த வாகமம் தொடங்கி எத்தனை பிரமாணங்கள் சிந்தையிலே மூளையிலே கூட வைத்திருக்க முடியாது. அத்தனை பிரமாணங்கள். அதையெல்லாம் எப்படி ஒரு மனுஷன் அதையெல்லாம் தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு வாழ முடியும்? அதே போல இவ்வாறு நடக்கார்கள் என்று விசுவாசிகளாகிய உங்களுக்கோ இல்லாவிட்டால் நீங்களுடைய பிள்ளைகளுக்கோ இவ்வளவு காரியத்தை சொல்லி 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 கண்டாலும் அதெல்லாமே நியாய பிரமாணத்தை போல நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுவீர்களாக இருந்தால் எப்படி நியாய பிரமாணத்தை போல எடுக்க? இவர்களுக்கு முன்னுக்கு செய்யக்கூடாது இப்படி சொல்லி இருக்கிறார்கள். சபைக்கு வரும்பொழுது நல்ல ஒழுக்கமான ஆடையை அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் சபைக்கு வரும்பொழுது நாம் அவ்வாறு அணிவோம். நாம் வெளியிலே போகும் பொழுது கவர்ச்சியான ஆடைகளை நாங்கள் அணிந்து கொண்டு நாங்கள் செல்ல முடியும். இது என்ன பிரமாணம்? இல்லாவிட்டால் அங்கே மடுத்தவர்களுக்கு முன்னுக்கு நாம் உண்மை உள்ளவர்களைப் போல, நீதி உள்ளவர்களைப் போல, பணத்திலே உண்மை உள்ளவர்களைப் போல, பாலிய இச்சைக்கு இடம் கொடுக்காதவர்களைப் போல நாம் வாழ முடியும். ஆனால் தனிமையிலே இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? அதை மீறுகின்றோம் என்றால் இது என்ன பிரமாணம்? கணவன் இருக்கும் பொழுது மனைவி ஒரு வாழ்க்கை, மனைவி இருக்கும்போது கணவன் ஒரு வாழ்க்கை, பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை, அவர்கள் இல்லை என்றால் வேறு எதிர்மாறான வாழ்க்கை. இது என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். ஏன் நியாய பிரமாணம்? எனக்கு முன்பாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதனால நான் சொன்னதே போல யாருக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாது? அம்மா அப்பாவுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாதா? இல்லாவிட்டால் குடும்பத்துக்கு எதிராக பாவம் செய்ய, விசுவாசிகளுக்கு எதிராக பாவம் செய்யக்கூடாதா? அவ்வாறு இருக்கின்றவர்கள் எல்லாம் நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தினாலே என்ன பார்க்கின்றோம்? ஒரு மனுஷனும் நீதிமானாகிறது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அந்த பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிய முடியவில்லை. ஏன்? அவர்கள் தெய்வத்தோடு உறவு இல்லாத வாழ்விலே அதையெல்லாம் அவர்களால் கீழ்ப்படிந்து பூரணத்துக்குள் வாழ முடியாது. ஆகையாலே தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அவ்வாறான வாழ்க்கையை போலதான் குடும்பம், ஒரு சபை, விசுவாசிகள் எந்த பிரமாணத்துக்குள்ளே வாழ்கின்றோம்? இந்த நியாய பிரமாணம் என்கின்ற நமக்கு முன்பாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருக்க வேண்டும். இந்த பிரமாணம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? இது சந்தோஷமாக இருக்குமா? இது எல்லாம்
அங்கே அப்படியெல்லாம் யாராவது நீங்கள் வாழ்கிறதா இருந்தால் இந்த வாழ்க்கையிலே ஏமாற்றுகின்றோம். சபையை ஏமாற்றுகின்றோம், பெற்றோரை ஏமாற்றுகின்றோம், விசுவாசிகளை ஏமாற்றுகின்றோம், மூப்பரை ஏமாற்றுகின்றோம், சமூகத்தை ஏமாற்றுகின்றோம், சமூகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை ஏமாற்றுகின்றோம். ஏன்? பாவத்தை யாருக்கு முன்பாக நாம் செய்யக்கூடாது? தெய்வத்திற்கு முன்பாக செய்யக்கூடாது. ஆகையாலே தான் அந்த தெய்வத்தோடு கொண்டுள்ள உறவினுடைய காரியத்தை தான் அடுத்த பிரமாணம் ஆவியின் பிரமாணம். நியாய பிரமாணம், இரண்டாவது பிரமாணம் ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன? இது ஆவியின் பிரமாணம். நாம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய நிருபம், யோவான் எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாருங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக நாம பாவம் செய்யாமல் இருப்பது கஷ்டமாக இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேருக்கு பாவத்தை விட்டு விலகுவது கஷ்டமாக இருக்கின்றது? சில காரியங்களை சபையிலே நாம் பேசுகின்றோம். அவ்வாறு நடக்காதீர்கள், இவ்வாறு இருக்காதீர்கள், அப்படி செய்யாதீர்கள், இப்படி பழக்க வழக்கங்கள் வைக்காதீர்கள், இவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள், எதிர்பாலாரோடு இவ்வாறு இருங்கள், உங்கள் ஆடைகளிலே இவ்வாறு இருங்கள், உங்களுடைய பண விஷயங்களில் இவ்வாறு இருங்கள், கடன்படாதீர்கள், இல்லாவிட்டால் அங்கே அடுத்தவர்களுடைய காரியங்களிலே உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களை குறித்து தீமையாய் பேசாதீர்கள், குறை பேசாதீர்கள், விமர்சனம் செய்யாதீர்கள். எவ்வளவு எத்தனையோ சத்தியத்துக்குரிய எத்தனையோ காரியங்களை பேசுகின்றோம். யாருக்கு பாரமாயிருக்கின்றது? யாருக்கு பாரமாயிருக்க முடியும்? இவர்களுக்கு முன்பாக செய்யக்கூடாது என்று இருக்கிறார்களே, ஐயோ பெற்றோர்களுக்கு முன்பாக இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்று இருக்கிறார்களே, அவர்களுக்கு கற்பனை பாரம். விசுவாசிகளுக்கு முன்பாக நான் இவ்வாறு நடந்து கொண்டு விடக்கூடாதே, அவர்களுக்கு அந்த கற்பனை பாரம். சபைக்கு முன்பாக நான் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாதே, அவர்களுக்கு அந்த கற்பனை பாரம். கணவன் மனைவிக்கு முன்பாக இப்படி நான் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற எல்லாமே அவர்களுக்கு அந்த கற்பனை பாரம். அந்த பாரத்தை அவர்கள் என்ன செய்ய வைத்துக்கொண்டு அந்த கற்பனையை கீழ்ப்படிய முடியாமல் கஷ்டப்படுகின்றார். கஷ்டப்பட்டு கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுக்கு கொண்டு ஒரு விடுதலை வருகின்றது. எப்போது? பெற்றோர்களே காணாத வாழ்வு, சபை விசுவாசிகளே பார்க்காத இடம், மூப்பர் பார்க்காத இடம், மனைவி கணவன் பார்க்காத இடம், அவ்வாறான சூழ்நிலை வரும் பொழுது அவர்களுக்கு அங்கே விடுதலை வருகின்றது. பாவம் செய்வதற்கு விடுதலை வருகிறது. தாராளமாய் செய்கின்றார்கள், தாராளமாய் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கின்றார்கள். வந்தபோது அங்கே அந்த நீதிமொழிகளை பார்ப்பதைப் போல பாவத்தை குடித்து தன்னுடைய வாயை துடைத்து விட்டு அவள் வேசி என்ன செய்கின்றாள்? நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் நல்லவள் என்பதை போல் காட்டுவதைப் போல எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, எல்லாவற்றையும் துடைத்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நல்ல பிள்ளைகளைப் போல, நல்ல விசுவாசிகளைப் போல, நல்ல தாழ்மையுள்ளவர்களைப் போல வந்து நாம் அவ்வாறு மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கின்ற அந்த வாழ்வு, இதுதான் பாவத்தின் சம்பளம், மரணம். உறவு எங்கே வைத்திருக்கப்படுகின்றது? ஆவியின் பிரமாணம். எது ஆவியின் பிரமாணம்? நியாயப்பிரமாணம் என்பது மற்றவர்களுக்கு முன்பாக சரியாக நடந்து கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற பகுதி. ஆவியின் பிரமாணம் தெய்வத்தை அன்பு கூர்ந்து, அவருடைய வார்த்தைகளை அவரை அன்பு கூர்ந்து கைக்கொள். மற்றவர்களுக்காக கீழ்ப்படியாதே, மற்றவர்களுக்காக பாவம் செய்ய பாவத்தை விட்டு ஒதுங்காதே. அம்மா பார்க்கிறார்கள், அப்பா பார்க்கிறார்கள், அவர்கள் இவர்கள் பார்க்கிறார்கள் என்று பாவத்தை விட்டு ஒதுங்காதே. தெய்வம் பார்க்கின்றார். தெய்வத்தோடு உனக்கு உறவு இருக்கின்றது. அந்த தெய்வத்தோடு கொண்டுள்ள அவருடைய சமூகத்தை, அவருடைய அன்பை நீ உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே, தனிமை வாழ்க்கையிலே, எந்த வாழ்க்கையிலும் அந்த உறவை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆவியின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படி. அந்த ஆவியின் பிரமாணம் என்ன என்றால், தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள். அவரை அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டால் எந்த கற்பனையும் அவனுக்கு பாரமாய் இருக்காது, கஷ்டமாய் இருக்காது. ஏன்? சந்தோஷமாய் கீழ்ப்படிவான். சில மனைவியை அன்புறுவதற்கு யாருக்கு கஷ்டமாக இருக்கின்றது? இன்னொரு ஸ்திரீயை
இன்னொரு பெண்ணை தன்னுடைய மனைவியை விட இல்லாவிட்ட கணவனை விட வேறு யாரையாவது அதிகமாய் அவர்கள் நேசிப்பார்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய சொந்த மனைவியே சொந்த புருஷனையோ அவர்களுக்கு அன்பு கூறுவது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு பாரத்தை போன்றிருக்கும். ஏனென்றால் அது ஒரு ஆவியின் பிரமாணம். எப்படி ஆவியின் பிரமாணம்? தன்னுடைய கணவரையோ மனைவியோ மனதார நேசித்து மனதார அன்பு கூர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்வு இருக்கின்றதே, அந்த வாழ்வு எப்படி வருகின்றது? அன்பிலே, ஒருவர் ஒருவர் அன்பு கூறுகின்ற வாழ்விலே. அந்த அன்பு அவர்களுக்குள் அதிகரிக்கும் பொழுது அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனைவியோ கணவனையோ ஒரு தாறுமாறான ஒரு எதிர்மாறான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த உறவை பாதுகாத்து கொள்வது அவர்களுக்கு பாரமாக இருக்காது. ஐயோ, சிலர் சொல்லுவார்கள், இந்த பொஞ்சாதியோடு ஐயோ நான் இனி எத்தனை காலம்தான் வாழப்போகின்றேனோ, இந்த புருஷனோடு எப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறேனோ என்று தீய பாரத்தை போன்று அப்படியே ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வாழ்வு. ஏன்? அன்பு உருவானால் இதெல்லாம் பாரமாக இருக்காது. அது உலக வாழ்க்கை. ஆனால் தெய்வத்தினுடைய காரியங்களிலும் அப்படித்தான். தெய்வத்தை ஒரு மனிதன் அன்பு கூர்ந்து வாழ்ந்தால் அவருடைய எந்த கற்பனையாக இருந்தாலும் இதை செய் என்றால் அவன் சந்தோஷமாக செய்வான், கஷ்டப்பட மாட்டான். ஐயோ மன்னிப்பு கேளு என்று தேவன் சொல்லிவிட்டார், நீ இப்படி பேசின தவறு, மன்னிப்பு கேளு என்று சொல்லும் பொழுது நீ இப்படி இவரிடத்தில் இப்படி பொய் சொல்லிவிட்டாய், பொய் சொல்லு, நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று போய் சொல்லு என்று சொல்லும் பொழுது ஐயோ எப்படி போகுது, கஷ்டமாக இருக்கிறது, என்ன நினைப்பார்கள், என்ன நினைப்பார்கள், என் நல்லவர்கள் என்று இதுவரைக்கும் நினைத்து நான் பொய் சொல்கிறேன் என்றால் அவர்கள் என்னை தவறாக நினைப்ப இல்லாவிட்டால் இப்படி நான் பேசிவிட்டேன், இவளிடத்திலே போய் என்னென்ன மன்னிப்பு கேட்பது, பிள்ளைகளிடத்திலே போய் என்னென்ன மன்னிப்பு கேட்பது, விசுவாசிடத்திலே போய் எப்படி மன்னிப்பு கேட்பது, கஷ்டமாக இருக்கின்றது. யாருக்கு கஷ்டமாக இருக்கு? யாரிடத்திலாவது உங்களுக்கு மன்னிப்பு கேட்க கஷ்டமாக இருந்தால் சொல்லுகின்றேன், தெய்வத்தை இன்னும் அன்பு கூற வேண்டிய பிரகாரம் அன்பு கூறவில்லை. தெய்வ அன்பை நீங்கள் இழந்து இந்த மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் தெய்வ அன்பை நீங்கள் இழந்து வாழ்கின்றீர்களே. அந்த தெய்வ அன்பை இழந்து வாழ்ந்தால் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் கூட எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சுயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது, என்னுடைய மரியாதையை, என்னுடைய மானத்தை, என்னுடைய கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்? இந்த சுயத்தை நான் நேசிப்பதை விட தெய்வத்தை நான் அன்பு கூறவில்லை. தெய்வத்தை நாம் அன்பு கூறவில்லை. தெய்வத்தை அன்பு கூர்ந்தால் தெய்வம் சொல்லுகின்றார், போய் ஒப்புரவாகு, நீ பேசின தவறு, போய் அப்படிப்பட்ட சௌரிடத்திலேயோ அவிசுவாசத்திலேயோ போய் காரியத்தை சரி செய்ய என்று சொல்லும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் சந்தோஷமாய் போய் முழு இருதயத்தோடு போய் அந்த காரியத்தை சரி செய்கின்றான். ஏன்? ஆவியின் பிரமாணம். அவனுடைய கற்பனை பாரம் இல்லை. தேவன் என்ன சொன்னாலும் செய்வான். உன்னை இழக்க வேண்டிய பகுதிகளுக்குள்ளாய் தேவன் என்ன சொன்னாலும் செய்வான். உன் பணத்தை கொடுத்து விடென்றால் கொடுப்பான். ஏன்? ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகின்றான். அந்த ஆவியின் பிரமாணம் என்ன? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வசனங்களை கை கொள்ளுகிறவன், அவன் என்னிலே நிலைத்திருக்கின்றான், நான் அவனிலே நிலைத்திருக்கின்றேன். இதுதான் ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன செய்யும் என்று நாம் வாசித்தோம். இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்று. பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த பாவத்தினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் வருகின்றதோ, அதாவது தேவனோடு கொண்டுள்ள உறவை இழக்கின்றான். ஆனால் இங்கே என்ன பார்க்கின்றோம்? இந்த ஆவியின் பிரமாணத்துக்கு ஒருவன் கீழ்ப்படிய ஆரம்பித்தான். என்ன ஆவியின் பிரமாணம்? ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன சொல்லுங்கள்? ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன? நான் என்ன சொன்னேன்? ஆவியின் பிரமாணம் என்றால் தெய்வத்தை அன்பு கொண்டு பேசுகிற காரியங்களை கவனமாக தியானம் செய்யுங்கள். நான் பேசிக்கின்றிருந்தால் நீங்கள் தியானம் செய்யுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு தியானம் செய்ய வேண்டும்.
நான் இங்கே சும்மா நியாயப்பிரமாணம் ஆவியின் நியாயப்பிரமாணம் மனிதர்களுக்கு முன்பாக நின்று வாழ்வது, ஆவியின் பிரமாணம் தெய்வத்தை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வது சும்மா நான் பேசிவிட்டு நான் போய் உட்கார்ந்து விட்டால் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? ஏதோ அந்த நூற்றுக்கு ஏதோ ஒரு 25% நீங்கள் ஏதோ வைத்துக்கொள்வதைப் போல அவ்வாறு இருக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் அப்பொழுதுதான் அங்கே சொல்லுவதைப் போல என்னை விடுதலை ஆக்கிற்று. ஆவியின் பிரமாணம்தான் பாவம் மரணம் என்பகிற வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கும். அதாவது தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற வாழ்க்கை. அடுத்தவளுக்கு பயந்தல்ல, அது நியாயப்பிரமாணம். எந்த காரியத்தை நீங்கள் யாருக்கும் பயந்து செய்தால் அது நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை. அது உங்களை விடுதலையாக்காது. அந்த பாவம் அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் செய்வீர்கள், இருந்தால் செய்ய மாட்டீர்கள். சபையிலே எத்தனை சகோதர சகோதரிகள் நாம் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கின்றோம். சிலர் இவ்வாறு இருப்பார்கள், சபையிலே வந்தால் ஒரு ஆவரணம் போட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கொஞ்சம் தூரம் எங்கேயாவது போய்விட்டால் நல்ல ஆபரணங்களை போட்டுக்கொள்வார்கள். இது என்ன பிரமாணம்? இதை போய் ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்ல முடியுமா? தெய்வம் சொன்னாரா நீ கள்ளட்டியே தீர வேண்டும் என்று உன்னை கட்டாயமா செய்தார்? நியாயப்பிரமாணமாவா சொன்னார்? இல்லை. அதெல்லாம் உங்களுடைய சுயாதீனமான காரியம். ஏன் அவ்வாறு செய்கின்றீர்கள்? ஒருவருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, அவர் இல்லை என்றால் இன்னொரு வாழ்க்கை. என்னுடைய ஜீவியத்திலே கூட நான் கூட அவ்வாறான வாழ்க்கையை கூட நான் கடந்த காலங்களிலே நான் வாழ்ந்தேன். ஏனென்றால் நான் அந்த ஆவியின் பிரமாணத்தினுடைய வெளிச்சத்தை நான் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. ஆகையாலே தான் பாவத்தோடு போராடிக்கொண்டே இருந்தேன். பாவத்திலிருந்து எப்படி நான் விடுதலை பெற முடியும்? வார்த்தைகளை கேட்கிறதுனாலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட முடியும் என்று வார்த்தைகளை கேட்கின்றோம். ஆனால் அவ்வாறான வார்த்தைகள் எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல ஆவியின் பிரமாணத்தை கைக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த ஆவியின் பிரமாணம் தான் இந்த பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. எப்படி விடுதலை ஆக்குறது என்றால், நீங்கள் தேவனை அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்கிறீர்கள்? அவருடைய கற்பனைகளுக்கு நீங்களாகவே மனமு வந்து சந்தோஷமாய் கீழ்ப்படுகிறீர்கள். யாரும் இப்பொழுது உங்களுக்கு ஏன் அவ்வாறு செய்கிற, இப்படி செய், ஏன் இவ்வாறு நடக்கிறீர்கள், இப்படி நட, நீ விசுவாசி இல்ல, நீ எப்படி வாழலாமா, இப்படி இருக்கலாமா, இப்படி உடுத்தலாமா, இப்படி கதைக்கலாமா, இப்படி நடந்து கொள்ளலாமா என்று யாரும் நியாய பிரமாணத்தை போதிக்க வேண்டிய தேவையில்லை. ஆவியின் பிரமாணத்தை நோக்குங்கள். அவரை அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பியுங்கள். அவரை அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது தெய்வம் பேசுவார். தெய்வம் பேசும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? அந்த உறவை நாம் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். நாமளாவே கீழ்ப்படிய ஆரம்பிக்கின்றோம். இப்படி கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. யாருக்காகையாவது நாம் ஒன்றை செய்ய வழிகட்டால் அது நமக்கு பாரம். சபையிலே சொல்லிவிட்டார்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று, ஆகியால் அப்படித்தான் இருக்க வேண்டும். சபையிலே சொல்லிவிட்டார்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று, ஆகியால் என்ன செய்வது, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல்லை கடித்து கண்டு இருக்கின்ற வாழ்வு பாரம். அது நியாய பிரமாணம், ஆவியின் பிரமாணம். தெய்வத்தை அன்பு கூர்ந்து வாழுங்கள். உங்களுடைய சொந்த காலிலே நீங்களாகவே நில்லுங்கள். சிலர் சொல்லுவார்கள், சொந்த காலிலே நான் நிற்பேன் என்று சொல்லுவார்கள். யார் சொந்த கால்கள்? எனக்கு ஒருத்தருடைய உதவியின் தேவையில்லை, என்னுடைய சொந்த காலிலே நான் நிற்பேன் என்று. அந்த சொந்த கால் அது மாம்ச புயபலத்தை கொண்டு மனுஷியமாய் பேசுகின்ற வார்த்தை, அதை நான் சொல்லவில்லை. அந்த சொந்த கால் என்று நான் எதை சொல்லுகிறேன் என்றால், ஆவியின் பிரமாணத்திலே வாழ ஆரம்பியுங்கள். அப்படி வாழ ஆரம்பித்தால் நீங்கள் நீங்களாகவே இருந்து கொண்டு வாழ்வீர்கள். யாருக்கு முன்பாகவும் நின்று வாழ்வதற்கு விரும்ப மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது தெய்வம் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த ஆவியின் பிரமாணம் உங்களுக்கு பாரமாயிருக்காது. நியாயப்பிரமாணம் பாரம், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஆவியின் பிரமாணம் உங்களுக்கு பாரமாக இருக்காது. அது உங்களுக்கு இலகுவான வாழ்க்கையை கொடுக்கும். காரணம் என்னென்றால், நீங்கள் தெய்வத்தோடு உறவை வைத்து கொண்டு வாழுகின்றீர்கள். அந்த உறவு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும்.
அந்த உறவிலே நீங்கள் எப்போதும் வாழ விரும்புகிறீர்கள். அந்த உறவிலே வாழ விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? தாராளமாய் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ முடியும். இவ்வாறு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த தெய்வத்தோடு உள்ள உறவை பாதிக்கின்ற அந்த வாழ்வு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றுவிட முடியும். ஆகையால் பாவத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? ஆவியின் பிரமாணத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியவில்லை என்றால் பாவத்தை அவனால் ஜெயிக்க முடியாது. ஆணித்தரமாக சொல்லுகின்றது. எந்த பாவமாக இருந்தாலும், பொய்யாக இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், பணாசையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், அடுத்தவளை குறை பேசுகிற வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அங்கே பாலியத்துக்குரிய பாவமாக இருக்கலாம். எந்த பாவமாக இருந்தாலும் தெய்வத்தை நீங்கள் அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வாழ்க்கையை நான் எத்தனையோ வருடங்கள் கடந்து தான் இந்த ஆவியின் பிரமாணத்தினுடைய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பாக எல்லாம் நான் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டேன். பாவம் செய்யக்கூடாது என்று வாழ்வில் இருந்தாலும் அந்த பாவத்தின் எனக்கு விடுதலை இல்லாமல் அந்த பாவத்திலே நான் தோற்கடிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தேன். இந்த வெளிச்சம் எப்பொழுது எனக்கு உதிக்க ஆரம்பித்ததோ, அதாவது ஆவியின் பிரமாணம், தேவனை முதலாவது நான் அன்பு கூற வேண்டும். என்னை அன்பு கூர்ந்த தெய்வத்தை அன்பு கூற நான் ஆரம்பிக்கும் பொழுதுதான் பாவம் எனக்கு கசப்பாக மாற முடியும். அதை இந்த பாடலே நான் பிற்பாடெல்லாம் அந்த பாடல் எழுதும் பொழுதுதான் உண்மை அன்பு கூறும் வாழ்வில் உலகம் வெறுக்குதே, அந்த வரிகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எப்போது தெய்வத்தை அன்பு கூற ஆரம்பித்தேன் அப்பொழுது இந்த உலகம் எனக்கு வெறுப்பாக தோன்றியது, பாவம் வெறுப்பாக தோன்றியது. அந்த அன்பிலே வாழுகின்ற, அந்த நினைவில் வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்குத்தான் உலகம் வெறுப்பாக இருக்க முடியும். தேவனை அன்பு கூறாவிட்டால் உலகம் நமக்கு நல்ல இன்பத்தை போலதான் இருக்கும். உலகத்தின் இச்சை, உலகத்தின் ஆசை, உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் கவர்ச்சி, உலகத்தின் மாயை, உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் எல்லாமே பெரிய ஆசை. அதை வெறுக்க முடியவில்லை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? ஆவியின் பிரமாணம், தேவனை ஒரு மனிதன் அன்பு கூற ஆரம்பிக்கும் பொழுதுதான் பாவம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக கொடுக்க முடியும். அதை நாம் பார்த்ததை போல இப்படிப்பட்ட ஆவியின் பிரமாணம்தான் பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்று. அந்த விடுதலை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் இதுதான். நாம் கோபமாயிருக்கலாம், எந்த பாவமாயிருக்கலாம், எதையும் நாம் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஜெயம் எப்பொழுது நமக்கு கிடைக்க முடியும்? எந்த தேவனுடைய வார்த்தைகளையும் நியாய பிரமாணத்தை போல நீங்கள் எடுத்துக்கொண்டால் விடுதலை வராது. ஆவியின் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனை அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பியுங்கள். அந்த அன்பின் உறவிலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அந்த அன்பிலே வாழ ஆரம்பித்தால் இந்த உறவை பிரிப்பதற்கு எந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். தேவனோடு கொண்டுள்ள உறவை இழந்து எதையும் நீங்கள் செய்ய விரும்ப மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அந்த உறவு உங்களை பிணைந்து உங்களை வைத்துக்கொள்ளும். அவ்வாறான அந்த காரியம் அந்த பகுதிகள்தான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பேரன்பின் கீதங்களிலே கூட அதிக பாடல்கள் எல்லாம் அப்படி உம்மை விட்டு பிரியா உறவில் பிணைத்திடும் என்னையும் ஜனம் என்று சொல்லி மகிழ்ந்திடும். அவ்வாறு அந்த உறவு நமக்குள்ளே பிணைக்கப்பட்டு விட்டால் யாருக்காகவும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. தேவனுக்கு எதிராய் நான் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு கேட்டதை போன்று, ஏன் யோசேப்பு தேவனை அன்பு கூர்ந்து தனிமையான மனுஷனாய் வாழ்ந்தாலும் அந்த உறவில் வாழ்ந்தார். வாலிப பிராயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை நீங்கள் வெறுக்க வேண்டுமா இருந்தால், இளம் வயதிலே இருக்கக்கூடிய திருமணமாயிருக்கிற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய காரியங்களை, பாவத்தினுடைய காரியங்களுடைய, சுயத்தினுடைய காரியங்களை வெறுக்க வேண்டுமா இருந்தால்
நீங்கள் கற்பனைகளை வைத்துக்கொண்டு இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று அதையெல்லாம் வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். ஆவியின் பிரமாணத்தை முதலாவது கற்றுக்கொண்டு தேவனை அன்பு கூற வேண்டுமென்று விரும்புங்கள். அப்படி நீங்கள் தெய்வத்தை அன்பு கூற வாழ்கின்ற வாழ்வில் நீங்கள் ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பாவமெல்லாம் உங்களை சீரழித்து கொண்டிருந்ததோ, எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருந்தீர்களோ, எந்தெந்த பாவத்தெல்லாம் உங்களால் விட முடியாதிருந்ததோ, அதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். பாவம், மரணம் இந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று என்பதைப் போல அந்த விடுதலையை நீங்கள் கண்டுகொண்டு வாழ முடியும். அதை எல்லா வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். சரியாக மனைவியை அன்பு கூற முடியவில்லை, கணவனை சரியாக அன்பு கூற முடியவில்லை, பெற்றோருக்கு சரியாக பெற்றோரை கீழ்ப்படிய முடியவில்லை, உறவில் குடும்ப உறவு சரியாக கட்டி பாதுகாக்க முடியவில்லை. தெய்வ உறவில் இல்லாதவன் குடும்ப உறவிலும் அவனால் திருப்தியாக வாழ முடியாது. தெய்வ உறவில் இணைந்து வாழ்பவன் தான் குடும்ப உறவையும் கட்டியெழுப்புவான். அந்த உறவு யாரிடத்திலே நிலைத்திருக்கின்றதோ அவர்கள்தான் குடும்ப வாழ்க்கையிலும் அவர்கள் உண்மையாய் வாழுவார்கள். கணவருக்கு மனைவி உண்மையாய் வாழுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாய் வாழுவார்கள், விசுவாசிகள் சபைக்கு உண்மையாய் வாழுவார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே தெய்வத்தோடு அந்த உறவை கட்டி எழுப்புகின்ற, தேவனை அன்பு கூர்ந்து வாழுகின்ற ஆவியின் பிரமாணம் தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இந்த பிரமாணத்திலே வாழ ஒப்பு கொடுப்பவர்களுக்கு யாருக்கு எதிராய் நான் பாவம் செய்யக்கூடாது, யாரும் இல்லை, தேவனுக்கு எதிராய் மட்டும் பாவம் செய்யக்கூடாது என்று வாழ ஆரம்பிப்பார்கள். அவர்கள் பெற்றோருக்கு முன்னுக்கோ சமூகத்துக்கு முன்னுக்கு இருந்தாலும், அவர்கள் தனிமையாக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஜனங்களாய் வாழுவார்கள், பாவத்தை ஜெயித்து வாழுவார்கள். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிலெல்லாம் விடுதலை பெற முடியாமல் நீங்கள் அது உங்களுக்கு பாரமான சுமையை போல் இருக்கின்றதோ அந்த வாழ்க்கையிலே தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். வெறும் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிய வேண்டுமென்று நீங்கள் விரும்பாதீர்கள், அது உங்களுக்கு நியாயப்பிரமாணமாய்த்தான் மாறும். அவரை அன்பு கூர்ந்து கீழ்ப்படிய விரும்புங்கள். வார்த்தையை விட முதலாவது தெய்வத்தை அன்பு கூற ஆரம்பியுங்கள், நேசிக்க ஆரம்பியுங்கள். அவ்வாறு அன்பு கூர்ந்து நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது தேவனோடு நல்ல உறவை உங்களுக்குள்ளே கட்டி எழுப்புவீர்கள். இந்த உறவை விட்டு பிரிக்கின்ற பாவம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அப்பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் உங்களுடைய வாழ்க்கையிலே வர முடியாது. நீங்கள் விடுதலை பெற்ற ஜனங்களாக எப்போதும் வாழ முடியும். இந்த விடுதலையின் வாழ்விலே கர்த்தர் நம்ம எல்லோரையும் வழி நடத்தும்படியாய் ஆவியின் பிரமாணத்திலே நாங்கள் வாழ்கின்ற ஜனங்களாய் அவரை அன்பு கூர்ந்து வாழுவோம், பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் எங்கள் எல்லோரையும் வழி நடத்துவாராக. ஆமென். சபையெடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் குணப்படும்படி மறுபடியும் ஓவினான அவர்கள் அன்புக்காய் தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். இந்த உலகபுரமான வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த நிலைகளில் காணப்படுகின்றான அந்த காரியங்கள், அவர்களுடைய அந்த ஐஸ்வர்யத்தில் காணப்படுகின்ற ஒரு காரியங்களை குறித்து தேவன் இடத்தில் இடப்பட்ட நிலைகளெல்லாம் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தன்னிடத்தில் இருக்கின்றான சொத்துக்களை அடைய வைக்கின்ற நிலைகள் பிற்பாடு, அவனுடைய காணிகளை அடைய வைக்கின்ற நிலைகள் பிற்பாடு, அவர் உறுதிகளை அடைய வைக்கின்ற நிலைகள் பிற்பாடு அவன் தற்கொலை செய்து மாய்கின்றான். அந்த வாழ்க்கையை குறித்தான் தேவன் இடத்தில் பேசினான் காரியம். இந்த தேவனை அன்பு கூறான வாழ்க்கையிலே கண்களால் பார்க்கின்றான காரியம் என்ன, பேச்சுக்களால் பேசுகின்றான காரியங்கள், செய்கைகளால் செய்யப்படுகின்ற காரியங்களை, ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுது ஒவ்வொன்றாக நான் வெற்றிப்படுகின்றான அந்த வாழ்வு என்னிடத்தில் அது காணப்படுமா இருந்தால், இந்த தேவனுடைய அன்பை படிப்படியாக இழக்குகின்றான் அந்த வாழ்விலே கடைசியாக நான் அதை சாவுக்குரிய வாழ்வைத்தான் கொண்டு வந்து தரும் என்பதைத்தான் தேவன் இந்த காலங்களில் என்னை உணர்வோடு செய்தார். தேவனுக்கு முன்பாக இருக்கின்றான ஒவ்வொரு காரியமெல்லாம் ஒரு தூசியும் ஒரு குப்பையுமான காரியங்கள். அதை நான் எப்பொழுது இச்சிக்கின்றேனோ அப்பொழுது அது தேவனுடைய அன்பை நான் படிப்படியாக இழந்து என்னை நானே அவருடைய மாய்த்து கொள்கின்றான் அந்த வாழ்விலே என்ன பிரயோசனம் என்பதைத்தான் தேவன் இந்த காலங்களிலே இடத்தில் கேட்டான நிலைகள்.
நான் தேவனுடைய அன்பை நான் பெற்றிருக்கின்ற நான் என்னுடைய சுய லாபங்களுக்காக தேவனுடைய அன்பை நான் ஒவ்வொன்றாக இழப்பேனாக இருந்தால் அந்த அன்பு எவ்வளவு அளவுக்கு அது நீடித்திருக்க முடியும் என்பதைத்தான் தேவன் அதை கேட்டார். தேவன் தருகின்றான் அந்த அன்பு. தேவன் இன்றைக்கு என்னை அன்பு வந்து நாளைக்கு என்னை அன்பு கூறாவிட்டால் அந்த உலகத்தில் வாழ முடியுமா என்பதைத்தான் தேவன் என்னிடத்தில் கேட்டான். நிலைகள் நானும் தேவன் குணப்படும்படி என்னிடத்தில் எவ்வளவு இந்த அன்புள்ள வார்த்தைக்கு தேவனை அதிகமாக சோத்திருக்கின்றேன். தேவன் தந்தான் இந்த வார்த்தை நிமித்தம் தேவனுடைய அன்பை தேவன் இடத்தில் பேசும் பொழுதே அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அந்த வாழ்கின்றான வாழ்விலே தேவனை அன்பு கூறான வாழ்விலே தேவனுடைய அன்பு நிரந்தரமாக என்னிடத்தில் இருக்கும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் பேசினார். நான் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அன்பை நான் விட்டு போடாதபடி அதை விட்டு 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 போகும் பொழுது என்னிடத்தில் வறுமை நிறைந்தான வாழ்வும் அது தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சாவு நிறைந்தான அந்த வாழ்வு அது தேவனுக்குள்ளாக வாழ முடியாது என்பதைத்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடியான அந்த நாட்களில் தேவனுடைய அன்பை நினைத்தவனாய் தேவனுக்காக எவரை இழக்க வேண்டுமோ அவர்களை தியாகம் செய்கிறான். அந்த வாழ்க்கையிலே தேவன் வர நாட்களிலும் எனக்கும் பிளந்து தாங்க வேண்டும் அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே என்னுடைய இதயத்தின் நினைவுகளையும் என்னுடைய கிரியைகளையும் குறித்தான காரியங்களை வகையறுக்கத்தக்கதுக்கு ஏதுவாய் தேவனுடைய வார்த்தைகள் காலை வேளையிலே கடந்து வந்த தயவுக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனோடு கொன்றான அந்த அன்பென்றான அந்த உறவிலே எந்தளவாய் நான் கட்டப்பட்டு வலுவாய் கட்டப்பட்டு வாழுகிறேனோ அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே தான் அவருடைய அந்த கற்பனைகள் அது எனக்கு பாரமற்றதான ஒன்றாய் அதை நான் அன்போடு கை கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு மனுஷனாய் நின்றுவிட முடியும் என்றான காரியங்களை பரிசுத்த தாயானவர் உற்சாகமுள்ள வார்த்தையாய் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் தந்தான அந்த வெளிச்சத்துக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை குறித்தான காரியங்களிலே நான் எவ்வளவாய் விடுதலையாக வேண்டுமென்று அங்கே வேதனைப்படுகிறான் அந்த காரியமெல்லாம் அது நியாயப்பிரமாணத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கை கொண்டு வாழ்கிறான ஒரு மனுஷன் என்பதைத்தான் காலை வேளையிலே நான் இன்றைக்கு என்னை நானே நிதானித்து பார்க்கும் பொழுது நான் கண்டு கொண்டான காரியங்கள். தேவன் காலை வேளையிலே பேசியான அந்த வார்த்தையை அதீதமாக என்னையும் உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாகத்தக்கதுக்கு ஏதுவான அந்த வாழ்க்கையெல்லாம் அவரை அன்பு கொண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே இருந்துதான் அது என்னிடத்திலே அது முழுவதுமாய் என்னிடத்திலே கிடைக்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். உப்பானது அது சாரமற்று போனால் அங்கே ஒன்றுக்கும் அங்கே உதவாது என்றான அந்த வார்த்தையை போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்டு அதை கேட்டு அதன் பிரகாரம் செய்கிறதான அந்த வாழ்க்கையிலே அங்கே பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். மாறாக அவருடைய அன்பு கூர்ந்து வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அது அங்கே எனக்கு அது பெலனாய் அங்கே பாவத்திலிருந்து நான் ஜெயம் பெறத்தக்கதுக்கு ஏதுவான அந்த மரணத்தை நான் ஜெயிக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை என்னிடத்திலே காண்பிக்க முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு பாவத்தோடு அதீதமாய் போராடுகிறான ஒரு மனுஷனாக நிற்காதபடிக்கு என்னுடைய ஜீவியத்திலே தேவனை அன்பு கூறுதான அந்த வாழ்க்கையிலே முதலாவதாய் நான் என்னை நானே அங்கே அவரோடு அங்கே பிணைந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கைக்குள்ளாக என்னை அங்கே அர்ப்பணித்து வாழ வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது அவருடைய கற்பனைகள் அங்கே எனக்கு இலவான ஒன்றாய் அது மாறிவிட முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாயான காலை வேளையில் காட்டுத்தந்தார். அவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவரை அன்பு உருதான அந்த வாழ்க்கையே என்னுடைய ஜீவியத்திலே அங்கே முதல் தரமாய் கொண்டு அந்த வாழ்க்கையை வாஞ்சியாய் தேடுகிறான் அந்த வாழ்க்கையிலே கடந்து செல்ல பரிசுத்தாயான ஒரு நாட்கள் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தருடைய நாமம் மையப்படுதாக. இந்த காலவெளியிலும் தேவன் பேசிய வார்த்தை அதிகமாக அங்கே உற்சாகப்படுத்தியது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசேயருடைய அவருடைய மாய்மாலங்களையும் அவங்களுடைய ஒத்துவேஷங்களையும் பக்தி வித்திக்கு ஏதுவானவர்களை போன்று காண்பிக்கக்கூடியான வேஷம் மாறி இருக்கக்கூடியான காரியங்களையும் தேவன் அங்கே அவருடைய இருதயங்களை கண்டு அங்கே வெளியரங்கமாக்கினார். இந்த நாட்களிலே தேவன் பேசியதை போன்று இந்த பிரமாணம்ங்கிற காரியங்களிலே நிறைய காரியங்கள் அங்கே அடங்கி இருக்கிறது. ஒன்று மாய்மாலம், இன்னொன்று சூழ்நிலைக்கேற்ற அந்த கட்டங்களுக்கேற்ற வேஷம் மாறி நான் அங்கே செல்லக்கூடியான அந்த காரியம். வெளியிலே ஒரு வேஷம், நான் சபையிலே ஒரு வேஷம் என்றான இந்த காரியங்கள் இப்பேற்பட்டான அந்த காரியங்களெல்லாம் அங்கே நான் செய்யும்போது இங்கே பேசியது போன்று பிதாவினிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடியான அந்த அன்பு, பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடியான அந்த விடுதலை,
அங்கே என்னுடைய இதயத்தை என்ன செய்ய முடியாது, அங்கே நிரப்பவே முடியாதுன்றான அந்த காரியம், அந்த அன்பு தான் அங்கே என்னை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக என்னை அங்கே கிட்டிச் சேருவதற்குரிய காரியங்களுக்குள்ளே அங்கே என்னை கொண்டு செல்ல முடியுமே தவிர, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பேற்பட்டான சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமான அந்த வேஷங்களை நான் அங்கே போட்டுக்கொண்டு நான் அங்கே வருவேன். ஆனால் என்னுடைய ஜீவிய வாழ்க்கை அது முடிவு வரைக்கும் அங்கே நான் அப்பேற்பட்ட ஒரு ஒத்த வேஷம் தரித்த ஒரு மனுஷனைத்தான் நான் அங்கே சபையிலே நான் அங்கே இருந்து கொண்டிருப்பேன். அந்த மந்தமான நிலையை அங்கே எனக்குள்ளே நான் அங்கே வைத்துக்கொண்டு என்ன செய்வேன், காலகாலமாக நான் அங்கே வைத்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய ஜீவியத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அப்பேற்பட்டான அந்த வெளிவேஷத்தின் ஆவியல், அங்கே ஒத்து வேஷத்தின் ஆவியல் அது முழுவதுமாக அங்கே களையப்படும் என்று சொன்னால் பிதாவுடைய அன்பு எனக்கு வேண்டும், அவருடைய வழிநடத்தல் வேண்டும், ஆவியருடைய வழிபாடுகள் எனக்கு வேண்டும் என்றால் அந்த காரியங்கள் தேவன் பேசிய வார்த்தைக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நானும் கர்த்தருடைய சமூகத்துக்கும் அப்பேற்பட்டான அந்த ஆவியுடைய உணாய் பிரமாணத்தின்படி அல்ல, அந்த பிரமாணத்தின்படி இப்படித்தான் வாழணும்ன்றான பிரமாணத்தின்படி சுயாதீனமாய் கர்த்தருடைய சமூகத்தில் எங்கே கிட்டிச் சேரும்படியான அந்த ஆவியுடைய உணாய் தொடர்ந்து செல்ல முடியாது. தேவன் நம்மை நடத்துவான் விசுவாசிக்கணும். ஆவியானவர் சபையிலே கொடுத்ததான அந்த பிரமாணத்தினுடைய ஆவியின் பிரமாணத்தினுடைய வார்த்தை என்னை அதிகமாக அது உற்சாகப்படுத்தியது. இந்த பூமியிலே இன்னும் இயேசுவினுடைய அன்பை நான் கிட்டு சேரும்படி என்னை அது நெருக்கி என்னை ஏவி அந்த சிலுவையினுடைய உபதேசத்தின்படி முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த இயேசுவினுடைய அன்புக்குள்ளே என்னை ஊக்கமாய் தள்ளியது. அங்கே குடும்பத்திலே ஒரு வாழ்க்கை, சபையிலே ஒரு வாழ்க்கை, அங்கே தனிமையாய் போகும்போது மனைவிக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, அங்கே பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை. இந்த ஒத்த வேஷத்துக்கெல்லாம் காரணம் அங்கே உண்மையான தேவன் மீது கொண்ட அன்பு எனக்கு இல்லை. அதான் உண்மை. இதை யாருமே இதை தங்களுடைய இதயத்திலேயோ இல்லை வெளியரங்கமாயோ அவர்கள் மறுதலிக்க முடியாது. ஏனென்றால் உண்மையான தேவன் மீது கொண்ட அவர் என்னுடைய இரத்தத்துக்காய் சிந்தின அவருடைய இரத்தத்தை கொண்டு என்னை மீட்டுக்கொண்டார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவர் மீது கொண்டுள்ள அன்பு ஒரு காலமும் மனுஷனுடைய அங்கீகாரத்தை பெறும்போது அது தன்னை அர்ப்பணிக்காது. அது எந்த மனுஷர் இருந்தாலும், இந்த சபையினுடைய மூப்பன் இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, அந்த அன்பு தேவனையே சார்ந்து கொண்டு தேவனுக்காய் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்கிற ஒரு அன்பாகவே இருக்கும். அதையே நான் இனிவரும் நாட்களிலும் நான் வாஞ்சிக்கிறேன். நிச்சயம் நான் அந்த அன்பிலே நிலத்திற்கு உதயசுவான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அப்படியே வாழ வேண்டும் நான் சபையில் அறிக்கை செய்கிறேன். என் அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதயசுவரம். ஆமென். நாம் ஸ்தோத்திரம். தேவ சபையிலே தேவன் பேசிய வார்த்தைக்காய் அதிகமாக நான் மையப்படுத்துகிறேன். தேவன் சபையிலே அவருடைய அன்பை குறித்து அங்கே பேசும்போது நான் இதயத்திலே கலங்கமற்ற ஒரு மனுஷனாய் இங்கே நின்றேன். அவருடைய அன்புக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷனாய் நான் தாழ்த்தினவனாய் அவரிடத்திலே அநேக குறைவுகளோடு நாட்களில் இருக்க முடியாது தேவன் என்னை பலப்படுத்தினார். நாளிலே அவர் பேசும்போது அவருடைய அன்பு அங்கே எப்படி அங்கே இருக்க வேண்டும், அங்கே கலங்கமற்ற அன்பு, இன்றைக்கு உலகத்தை விட பிதாவின் மேல் கொண்டுள்ள அன்பு, அதிலே சற்றும் சிறிதும் ஒரு கீறல் இருந்தால் கூட அவருடைய அன்பின் மேன்மையை நான் உணர முடியாது, பரிபூரணப்பட முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது, எல்லாவற்றிலும் நான் பின்வாங்கிவிடக்கூடியான அப்பேற்பட்ட ஒரு ஆவியை கொண்டு வந்துவிடும். இன்றைக்கு அவருடைய அன்பை நான் எப்படி அங்கே கண்டுகொள்ள வேண்டும்? முதலாவது அவர் கொடுக்கக்கூடியான எப்பேற்பட்ட கற்பனையாக இருந்தாலும் இங்கே அதை இருதயத்திலே நான் பாரம் என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் சமாதானத்தோடு இங்கே அவருடைய கற்பனைகள் எனக்கு அதை நான் கை கொள்வதற்கு ஆர்வமுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போது இருக்கும் மட்டுமே அவருடைய எல்லா கற்பனைகளையும் நான் கை கொள்ள முடியும், அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க முடியும். எப்பேற்பட்ட பாவமானாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் ஜெயித்து வாழ்வதற்கு ஏதுவான ஒரு அடிப்படை வாழ்க்கையை தேவன் அந்த கற்பனை மூலம் நிலையாக எனக்கு தர முடியும். நான் உணர்வுடைய வாஞ்சிக்கிறேன். அவருடைய எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு அவருடைய அன்பை எனக்கும் அவருக்கும் உள்ள அன்பை நான் நிலைநிறுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் ஒருவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவருங்கிறான அந்த அன்பில் நிலைத்து வாழ ஒரு நாட்களில் இது உதவி செய்ய அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய வசனம் ஏற்படுதாக ஆண்டவர் காலை வேலையை பேசிய வார்த்தை எங்கே என்னையும் அதிகமாக எங்கள் உற்சாகப்படுத்தியது. இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே
கடந்த நாட்களிலே நான் இங்கே நியாயப்பிரமாணத்தின் அந்த அன்பை இங்கே நான் நோக்கி சென்று கொண்டிருந்ததை இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். இன்றைக்கு என்னுடைய சபை விசுவாசிகளுக்கு முன்பாக நான் எதையும் செய்துவிடக்கூடாது, ஏனென்றால் என்னாலே அவர்கள் இடரல் அடைந்து விடுவார்கள் என்று எனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு நியாயம். இந்த காரியத்தின் நிமித்தம் அங்கே அவர்களுக்கு அங்கே புறம்பாக மறைவாக என்னிடத்தில் இருந்ததெல்லாம் அங்கே ஒத்தவேசத்தின் ஆவியும் அது மாய்மாலவும் என்கிறதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார். இன்றைக்கு தேவனிடத்திலே நான் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் உண்மையான அன்பு என்னிடத்திலே இல்லைங்கிறதை நான் இந்த வேளையிலே நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நான் தீர்மானமாக எடுக்கக்கூடியதெல்லாம் எங்கெல்லாம் நான் வெளியிலே அங்கே செல்கிறேனோ அப்போதெல்லாம் இங்கே குறிப்பிடப்பட்ட போன்று உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்கிறதான அந்த சிந்தை என்னிடத்திலே இருக்குமாயிருந்தால் நான் ஒருபோதும் எங்கேயும் எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேனுங்கிறதை அது எனக்குள்ளே அங்கே நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு நான் தேவனை அன்பு செய்கிறேனுங்கிறதை விட தேவன் என்னிலே எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறாருங்கிறதை இந்த கடந்த நாட்களிலே என்னுடைய ஜீவியத்திலே அனுபவமாய் கொண்ட அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் இருந்ததை இந்த காலை வேளையிலே உணர்ந்தேன். ஏனென்றால் என்னுடைய ஜீவியத்திலே நான் அங்கே பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதெல்லாம், நான் அங்கே விரும்பி பாவத்தை செய்ய வேண்டும் என்று அங்கே தொடரும் போதெல்லாம் அங்கே அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அந்த தடைகளை அங்கே அந்த தெய்வம் அங்கே எனக்கு விதித்திருந்தார். அந்த தடைகள் நிமித்தமாய் நான் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு அங்கே நான் தப்புவிக்கப்பட்டேன். இன்றைக்கு என்னுடைய அன்புக்கும் தெய்வத்தினுடைய அன்புக்கும் உள்ள வேறுபாடு அது எப்பேற்பட்டது என்பதை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே உணர்த்தியிருந்தார். இதோட நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். வர நாட்களிலே அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்திலே நான் நிலைத்திருக்கவும் வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தான் உதேசியாராக. ஆவியானவர் காலை வேளையில் பேசின வார்த்தைக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருடைய பிரமாணத்தின்படி வாழ்கிற மனுஷனை குறித்து ஆண்டவர் காலை வேளையிலுமாய் அதிகமாக இடைப்பட்டு பேசினார். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டிருக்கும்போது ஒரு மாய்மானம் இல்லாத வாழ்க்கையும் உண்மை உள்ள வாழ்க்கையும் ஒளியரங்கமான வாழ்க்கையுமே எல்லா சூழ்நிலையிலுமே வாழ்ந்து கொள்ள முடியும். அதே சமயம் உலகத்தில் உண்டான பிரமாணத்தின்படி கைக்கொள்கிற மனுஷன் தனக்கு ஏற்ற சமயங்களிலே தான் மாறிக்கொண்டு தன்னுடைய சூழ்நிலையை மாற்றி கொண்டு செல்கிறான காரியத்தை குறித்தும் ஆவியானவர் பேசினார். எப்போதுமே ஆவியானவர் தனக்கு உண்டான பிள்ளைகளை ஒருபோதுமே அவர்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி, அவர்கள் பாவத்திற்குள்ளாய் போகாதபடி அடிக்கடி அவருடைய வார்த்தையை நிமித்தம் எச்சரித்து புத்தி சொல்லி எப்போதுமே அவர்கள் தேர வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் அவர் ஒரு நாளுமே பேசுகிறார் என்பதை குறித்துத்தான் நான் அதை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவரும் அப்படி நடத்துகிறார். அந்த சூழ்நிலைக்கே கொண்டு எல்லா சூழ்நிலையிலுமே எந்த சூழ்நிலையும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் போனாலும் எல்லா சூழ்நிலையுமே மனரம்யமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை வாழத்தான் ஆவியானவருக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு எல்லா சூழ்நிலையிலுமே நான் எப்போதுமே தேவனுக்கு ஏற்றபடி இந்த பூமியில் வாழும் காரியங்கள் அனைத்தும் ஒரு மாய்மாலும் இல்லாத வாழ்க்கையும் எப்போதுமே தேவனுக்கு உகந்த ஒரு வாசனை வீசக்கூடிய வாழ்க்கையுமே ஆவியானவர் நடத்தி செல்ல நான் ஆவியானவர் விரும்புகிறார் என்பதையும் ஆவியானவர் இந்த காலை வளமாய் பேசினார். எப்போதுமே நான் எனக்கு உண்டான இந்த மாம்சத்தின் பிரகாரமான எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியமும் மனுஷர் பார்த்தார்களோ அல்லது என்னுடைய மறைவான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுக்குள்ளாய் வாழும்போது ஆவிக்குள்ளாய் நான் வளரும்போது ஆவியானவர் என்னுடைய ஆவியை எப்படி பார்க்கிறார் என்பதை நான் ஆவியானவருக்கு ஏற்றபடி நான் வாழ வேண்டும் என்பதை அதை மட்டும் கவனமாய் கொண்டு நான் தேவனுக்கென்று உண்மையாக எப்போதுமே தேவனுக்கு நீதியாகவும் நேர்மையும் உள்ளவனாக இருந்து சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த தேவனுக்கு ஏற்றபடி நான் நேர்மையாக இருந்து தேவனுக்கு ஏற்றபடி வாழ ஆவியானவருக்கு உதவி செய்வார்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். உங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு மெத்துதைக்கிறோம். பாவிகளாய் இருந்த எங்களை நீர் அன்பு கூர்ந்து மட்டமாய் எங்களை நீர் நேசித்து உம்முடைய சமூகத்திலே எங்களை வைத்திருக்கிறீர். நமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டவர்களாய் எங்களையும் நீர் பாவம் மரணம் என்கின்ற வாழ்விலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்தும் நாங்கள் உம்மை அன்பு கூர்ந்து உம்மை நேசித்து உம்முடைய உறவிலே நாங்கள் நிலைத்து ஆண்டவரே இந்த மாம்சத்திலே வாழக்கூடிய எல்லா நாட்களிலும் பாவமான ஒவ்வொரு சிந்தனையிலிருந்தும்
பாவமான ஒவ்வொரு நினைவுகளிலிருந்தும் நாங்கள் பூரணமாய் விடுதலை அடைந்து உம்முடைய கற்பனைகள் எங்களுக்கு பாரமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படிந்து வாழத்தக்கதற்கு ஏதுவாய் உம்மை அன்பு கூர்ந்து வாழ அந்த அன்பின் எங்களுக்கும் ஊற்றி அருளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை நீரே ஆராய்ந்து வழிநடத்தி அருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.